ஒரு மனிதன் ஒரு நாளையில 25 முறைக்கு மேலான பொய்கள் என்ன பண்றானா, பேசுறானா. அதுவும் வாலிப நாட்கள்ல அநேகம் பேர் என்ன பண்றாங்க, வாலிப நாட்கள்லதான் பொய் பேசுறது அதிகமா இருக்கிறதா. அப்புறம் இந்த கபடு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறது. உலகத்துல மனிதர்கள் பாருங்க, நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்மள்ட்ட ஒண்ணு பேசுவாங்க, நம்ம போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஒண்ணு பேசுவாங்க. அப்படிப்பட்டதான அந்த சமுதாயத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கணும். ஆண்டவரே, இந்த உலகத்துல இருக்கிறதான பொய் பேசுகிற நபர்களுக்கும் கபடாய் பேசுகிற நபர்களுக்கும் என் ஆத்துமாவை விலக்கி பாதுகாத்துக்குள்ள ஆண்டவரே. நம்மளோடதான் சேர்ந்து இருப்பாங்க, நம்முடைய வேலை ஸ்தலத்துல நம்மளோட இருப்பாங்க. ஆனா அவங்க உள்ளத்துல ஒரு கபடு எப்பவுமே என்ன பண்ணிரும், இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கெல்லாம் என்னை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. பொய்யா பேசுகிற நபர்களுக்கு என்னை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம என்ன பண்ணணும், செபிக்கணும். இந்த பொய் உதடு அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் நிறைய வசனங்களை நமக்கு வேதத்துல நமக்கு சொல்லி இருக்கிறார். பொய்களை பத்தி நிறைய வசனங்கள் நமக்கு இருக்குது. குறிப்பாக நீதிமொழிகள்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்து இருக்கிறார். நிறைய வசனம் இருக்கு. நீதிமொழிகள் 13:5 நம்ம பார்க்கிறோம், நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான் என்று பார்க்கிறோம். நம்ம வாயில நம்ம எதை விதைக்கிறோமோ அதைத்தான் நம்ம என்ன பண்ணுவோம், அறுப்போம். நம்ம வாயில ஒரு பொய் கூட என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற மனிதர்களுக்கும் நமக்கும் ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை வைத்திருக்கிறார். நம்ம வாயில உண்மையாதான் இருக்கும், ஆனா அந்த உண்மையை நம்ம பொய்யா பேசணும் அப்படின்னா அது ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்ப நம்ம வாயில அது உண்மையாவே இருந்தால் அதை நம்ம பொய்யா பேசும் பொழுது அது பொய்யாவே போயிரும். அப்ப நம்ம எதை விதைக்கிறோமோ, நம்முடைய வாயினால எதை விதைக்கிறோமோ அதைத்தான் நம்ம என்ன பண்ணுவோம், அறுப்போம். அப்ப நம்முடைய நாக்குல நம்முடைய வாயில என்ன பண்ணக்கூடாது, பொய் பேச்சை நம்ம என்ன பண்ணணும், வெறுக்கணும். நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான் என்று ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் நீதிமொழிகளை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அந்த நீதிமொழிகள் நம்மோடு பேசும். அவர் கொடுத்த ஒரு அருமையான ஒரு புத்தகம் நீதிமொழிகளை என்ன பண்ணணும், டெய்லி நம்ம என்ன பண்ணணும், படிக்கணும். அது நிறைய காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கும். நிறைய வசனங்களை ஆண்டு நம்மளோடு பேசுவார். அப்ப நம்ம வாயிலிருந்து என்ன பண்ணக்கூடாது, பொய் பேச்சு வரக்கூடாது. அது சின்ன பொய்யா இருந்தாலும் சரி. சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் சின்ன பொய் தானே, இதனால என்ன இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் சொல்றாரு, அந்த பொய்ய கூட நீ பேசாதன்னு சொல்றாரு. இன்னைக்கு பாஸ்டர் ஆராதனையில சொன்னாங்க, பொய் பேசுறவ எங்க பங்கடைவாங்க, நரகத்துல அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவாருன்னு சொல்லி போனாங்க. நாக்குல பொய்ய நம்ம என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. நான் உண்மையை மாத்திர பேசுகிற ஒரு பிள்ளைகளாக நம்ம மாறணும்.